சரிம்மா லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இந்த பேஜ்ல பார்த்துக்கணுமா? சரி. Tally.pcp அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி நோட் பண்ண டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த நேம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். Tally.cpp program accepts a number and display whether it is tallied to mass. Tallied to நம்ம ஆல்ரெடி நம்மளோட explanation and talk. And you can write any directions. It will be given the same meaning. So now there is side time. So right now நம்ம read out பண்ணோம்னா ஒரே மாதிரி மீனிங் வருதுன்னா that is called tallied. Maybe numbers are string. Number of அப்புறம் அது போல வரலாம். பவித்ரா அப்படின்னு பவித்ரான்றீங்க, நான் திரும்ப ரைட் பண்ணி லெஃப்ட் படிக்கும் போது மீனிங் வராது. கரெக்ட், இட் இஸ் நாட் ஏ வேலிட். அதே மேடம் அப்படின்னு நான் எழுதிட்டு படிச்சுன்னா அதே ஸ்பெல்லிங் தான் வரும், அதே ப்ரொனன்சியேஷன் ஒரு மேடம் தான் வரும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், the entered input number is 232. The output display will be balanced. இது கரெக்ட் தானே? இந்த நம்பர் நம்ம திருப்பி போடு. நம்ம சில அட்ரஸ் பண்ணா 232 தான் வரும். இல்ல ஆஸ் யூசுவல் படிக்கும்போது அதே நம்பர் தான் வரும். The C++ program Tally is typed in Notepad and saved as Tally.c. என்ன நேம்ல நம்ம சேவ் பண்றோம்? Tally.cp. என்ன செய்யுங்க? வருவாங்க சார். சரி, அப்படிங்க வாங்க. இன்னும் பேஸ் வாங்க. சரி சார். நான் பேஸ் நாம கோபாட் பண்ணோம். வாட் எப்படி சார் பேஸ் வாங்க. You want this சாக்கடாச்சு சார். You want this கிளாஸ்ல டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறது தான் உங்க வேலை. உங்களுடைய சஜஷன் நான் கேட்கிறேன். நீங்க உட்கார். As usual, please. இது ஃபோர்த் பாயிண்ட் புரியுதா ராஜா? இந்த C++ ப்ரோக்ராம் Tallyன்னு கேட்கல. நான் ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி நான் என்ன பண்றேன்? C++ பண்றேன். கரெக்டா? ஃபோர்த் பாயிண்ட் பண்ணிட்டு நான் என்ன சேவ் பண்றேன்? Tally.cpp பண்றேன். சேவ் பண்ணிட்டு அந்த பார்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபைல் லொகேஷன். ஏன்னா நம்ம இப்போ CSP படிச்சதுனால அந்த கான்செப்ட் நமக்கு புரியும். ஃபைல் லொகேஷன் கரெக்டா காசு. நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து எங்கேயோ ஒரு மாதிரி நான் வந்து சொன்னா சார் எனக்கு அவுட் புட் ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அட்ரஸ் கரெக்டா விஷயம் அதை மைண்ட் வச்சு புது பாயிண்ட் அட்ரஸ் வந்து சேம் வே அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி அதே நோட் ஓப்பன் பண்ணி நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்க. அந்த பைத்தான் ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. C++ ப்ரோக்ராம் நீங்க எது வேணாலும் நீங்க டைப் பண்ணிக்கணும், இது இருக்கும். பட் பைத்தான் ப்ரோக்ராம், ஏன்னா பைத்தான் ப்ரோக்ராம் தான் இந்த CPP ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகுது. அது ஸ்டாண்டர்ட். பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாண்டர்டா நான் சொல்லி தரேன். இதான் போகும், அதை மாத்த வச்சு. ஓகே, pycpp.py அப்படின்ற நேம்ல இதை நம்ம சேவ் பண்ணோம். Code is also typed in Notepad and save the pycpp.py அப்படின்ற நேம்ல சேவ் பண்ணோம். ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம்? இது வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்தது தேர்ட் ஸ்டெப் போகிறோம். ஆல்ரெடி 1 2 முடிச்சிருக்கோம், இப்போ தேர்ட் ஸ்டெப் போகிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா? 2 ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம், அதை சேவ் பண்ணிட்டோம். 2 எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணிட்டோம். என்னென்ன எக்ஸ்டென்ஷன் சொல்லுங்க வைஷ்ணவி? ஃபர்ஸ்ட் ஃபைல நான் என்ன எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? வெரி குட். செகண்ட் ஃபைல நான் என்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன்? அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்? 2 எக்ஸ்டென்ஷன் சொன்னீங்களா? 2 எக்ஸ்டென்ஷன் நீங்க என்ன புரிஞ்சுது? அப்ப 2 ப்ரோக்ராம் டைப் பண்ணிச்சு இல்ல, நோட்பேட் யூஸ் பண்ணி 2 ப்ரோக்ராம் டைப் பண்ணி, ஒன்று வந்து C++ ப்ரோக்ராம், இன்னொன்னு பைத்தான் ப்ரோக்ராம். ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் C:\n MR போட்டுல என்ன பண்ணுங்க, 2 ஃபைலையும் சேவ் பண்ணிச்சு. இப்போ CPP நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் abc.cpp அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே இது பைத்தான் ப்ரோக்ராமுக்கு xyz.py அப்படின்னு புரியுதுங்களா? ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும் சார். இப்போ
C++ ஃபைல் வந்து mr போர்ட்ல C வந்து mr போர்ட்ல வச்சிருக்கு சார். பைத்தான் கோடிங் வந்து நான் பைத்தான்குள்ள தான் சேவ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நோட் பண்ணிட்டோம். அப்படி பாஸ் பண்ணினா நீ C++ தான் பண்ணணும். சரி சார் இன்னும் கேள்வி வரலாம். என்னது சார் நான் ஆல்ரெடி நான் C++ வச்சிருக்கேன். சார் லேட் பண்ணல சார். நான் நோட் பண்ணவே போல சார். நான் வந்து ஆல்ரெடி C++ தான் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் டைப் பண்ணது அப்படியே இருக்கு சார். அதை யூஸ் பண்ணி நான் ரன் பண்ண முடியுமா? பைத்தான்ல முடியும். அந்த ஃபைல் பார்த்தா கரெக்டா இருக்கு. ஃபைல் பார்த்து ரூல்ஸ் சார் பண்ணி ஃபைல் ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம தேடி எடுத்துக்கலாம். Right, after to execute our program, double click the run terminal. I mean command prompt. Change the path to the Python folder. Python coding எங்க வச்சிருக்கோ அந்த கோடிங் உள்ள ஐ மீன் அந்த ஃபோல்டர்ல நீங்க போயிடுங்க. அதான் அந்த black color screen காமிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த பேஜ்ல இதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாத் செட் பண்றேன். இது CD என்னப்பா? CD என்ன கமாண்ட்மா? CD என்ன ஃபுல் ஃபார்ம்? கிரியேட் டைரக்டரி. அப்போ ஒரு நியூவா ஒரு டைரக்டரி செட் பண்ணனும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணலாம்? CD கமாண்ட். ரைட் இங்க பாருங்க. இப்போ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணனும் எப்படி செட் பண்ணனும் நான் உங்களுக்கு சால்வா சொல்ல போறேன். நீங்க நம்ம இத கவனிப்போம். To execute our program, double click the command prompt, change the path to the Python folder. Python program எங்க இருக்கோ அதோட ஃபைல் லொகேஷன் செட் பண்ணிடுங்க. இந்த CD போட்டு நம்ம as usual ಇದೆ. DBM னோஸ் ஒர்க் பண்ணிருக்கு. RDBM னோஸ் ஒர்க் பண்ணி MySQL ஒர்க் பண்ணிருக்குமா? MariaDB ஒர்க் பண்ணிருக்குமா? அதே ப்ரொசீஜர் பண்ணலாம். CD போட்டு வெளிய வந்துருமா? அதுவரை என்ன செய்வோம்? CD space mysql/d அப்படி கொடுத்து என்ன பண்ணுவோமா? இப்போ பாத் உள்ள செட் ஆயிடுமா? அகைன் நம்ம என்ன பண்ணோம் இது ரெடி பண்ணனே. அகைன் நான் mysql -u root -p space -h space 127.0.0.1 அப்படி டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சோம். இப்போ நமக்கு MariaDB ஓபன். அதே ப்ரொசீஜர் தான். அப்ப பாக்ஸ் எப்படி செட் பண்ணனும் நான் சொல்லி கொடுத்தேன். நான் அதுக்கு இப்போ நான் DBMS வேற மாதிரி சொன்னேன். பட் இது வேற மாதிரி சொல்றேன். ஓகேவா? சரி பாத்துங்க. அடுத்து the syntax to execute the Python program. Python program என்ன பண்ணலாம்? Python program மூலமா எதை நம்ம ரன் பண்ண போறோம்? C++ program ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கணும். C++ program எதை மூலமா ரன் பண்ண போறோம்? Python coding மூலமா. அதுக்கு என்ன கமெண்ட்னா லிங்க் ஆனது. இது ஆல்ரெடி எடுத்து போட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு 2 days ஓகேவா? பைத்தான் கீ கேபிட்டல் பா சார் மோனா சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணி சொல்றேன் இனிமேல் சொல்லலாம். ப்ரோக்ராம் ரன் பண்ணா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வரணும். பைத்தான் அதான் இப்போ நான் சொன்ன எக்ஸாம் வந்து நீங்க அப்படியே மாத்தி சொல்லுவாங்க. எக்ஸாம்ல மாத்துங்க. எக்ஸாம்ல எப்படி சொல்லுங்க? அந்த ஆங்கிள் பிராக்கெட் என்ன கொடுத்தீங்க? ஆங்கிள் பிராக்கெட்டுக்குள்ள பைத்தான் கீவேர்ட் பக்கத்துல என்ன தருவீங்க? abc டாட் நம்ம உட்கார்ந்த பொசிஷன் தான் நம்ம யார் பார்ட். நம்ம எப்படி கிளாஸ்ல சிட் ரைட்டா இருக்கோமோ அதுதான் நம்மளோட டிசிப்ளின். ஒரு விஷயத்துல நாம யாருன்றது நம்மளுக்கு தெரியணும். இவரா உட்காந்து நான் திரும்ப முடிச்சோம் அடக்கமா உட்காந்து நான் அடக்கமான சைலண்டான ஆளுங்க வச்சுட்டேன். ஒரு ஆக்டிவிட்டிஸ் உங்களுடைய கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணும். பார்க்கிற பார்வை என்பது தவறானதா சரியானதா தவறு. யாரு கிட்ட பேசினாலும் கண்ணை மட்டுமே பார்த்து பேச வேண்டும். இது ஃபாரின் கல்ச்சர். இது அருமையான உண்மை நல்லா சொல்லுங்க. கண்ணை பார்த்துட்டே இருக்கணும். கண்ணை மட்டுமே பார்த்து பேசுவதா மிக சரியான ஒரு பேசிட்டே இருந்தேன். அவனோட மதிக்கல நம்ம சொல்றது கேட்கல.
பேசாத சில பேர் எவ்வளவு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சரி சரி பேசுறீங்க எப்ப சொல்றதா உங்களுக்கு அப்புறம் நம்ம நல்லா இருக்கீங்களா சரி அப்படின்னா ரெண்டாவது உங்ககிட்ட அவர் பேசணும் பைத்தான் இப்போ ஏபிசி டாட் மைனஸ் ஐ இந்த மைனஸ் ஐ இந்த மைனஸ் டூ அப்படின்ற விஷயங்கள் நான் ஏன் தரேன் ஒரு கோடிங் வந்து மேபி இன்புட் கெட் பண்ண மாதிரி இருப்பான் இல்ல நான் அசைன் பண்ணிட்டு அப்படியே ஐ மீன் ஹவுஸ் ஒர்க் மாதிரி ஒரு கோடிங் இருப்பான் அதனால நம்ம எதை கோடிங் எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் இருக்கு இல்ல சார் நான் இன்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன் பேக்டரி வேல்யூ நான் ஒரு எதுக்கு வேல்யூ கொடுத்து போறேன் அப்படின்னு டாக்டிக்கா நம்ம சொல்லணும்னா அது வந்து என்னது மைனஸ் ஆயிட்டாங்க இல்ல சார் வெறுமனே சி வந்து போய் வெல்கம் டு சி பிளஸ் பிளஸ் அப்படி மட்டும் டைப் பண்ணிட்டு சார் அப்ப என்ன நான் சொல்ற கான்செப்ட் புரியுது ஃபேக்டோரியல் வேல்யூ ரெண்டாவது வேல்யூ ஆஃப் n அப்படினா புரிஞ்சு வச்சுக்கோங்க சி பிளஸ் பிளஸ் அப்ப இங்க என்ன மோட் இருக்காங்க இன்புட் கொடுக்கணுமா இன்புட் கொடுத்தாதானே ஒரு ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட் வரும் அப்ப மைனஸ் ஆயிட்டாங்க சப்போஸ் நான் வெறுமனே சி அவுட் போயிட்டேன் சரியா சி அவுட் கொடுத்து வெல்கம் டு சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் அப்படி மட்டும் டைப் பண்ணி அந்த அவுட் பண்ணல இருக்கும் மைனஸ் வெரி சிம்பிள் ஓகே ரைட் அதுக்கு அடுத்தது செகண்ட் தேர்ட் பார்ட் என்ன கொடுப்பீங்க தேர்ட் பார்ட்ல ஃபோர்த் பார்ட் 1 2 3 xyz dot cpp கரெக்ட்டா பாருங்க சின்டாக்ஸ் என்ன சொல்றான் without extension அப்போ ஒரு C++ ப்ரோகிராம நான் பைதான் மூலமா ரன் பண்ணனும்னா ரன் பண்றதுக்கான கமாண்ட் எத்தனை பாத் இருக்கு பாருங்க ரன் பண்ற கமாண்ட்ல அந்த கோடிங்ல எத்தனை பாத் புரியுங்க எத்தனை பாத் இப்பதான் சொல்றேன் ஜஸ்ட் சொன்னா சால்வ் பண்ணுங்க என்ன போகுது இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பேரு பைதான் கீவேர்ட் அந்த பைதான் கீவேர்ட் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அடுத்து செகண்ட் பார்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதுக்கு அப்புறம் என்ன வரும் பைதான் ஃபைல் நல்லா புரிஞ்சுக்கோ இந்த சொல்றா பார்ட் செட் பண்ணனும் அந்த பார்ட் ஃபுல் பார்ட் இருக்கணும் ஈக்குவல் நந்து ஸ்லாஷ் அப்புறம் கனி டாட் ஜாயின் சொல்லுங்க அப்படியே பார்த்து சொல்லுங்க உங்க மெத்தட் சொல்லுங்க abc டாட் உங்க மெத்தட் சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க இல்ல c:// nandu / abc டாட் dy அதுக்கப்புறம் -i or -4 இவ்வளவு அதுக்கப்புறம் ஃபோர்த் பார்ட் c:/nandu /xyz dot cpp wrong sir c:/nandu ஆமா ஆமா எஸ் எஸ் ஆமா ஆமா எஸ் எஸ் ரைட் இந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தி இந்த ஃபோர்த் பார்ட்ட பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்றான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டான் இருந்தாலும் இவங்க என்ன கொடுத்தாங்க பாருங்க பைத்தான் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் என்ன சொல்றோம் பைத்தான் கீவேர்ட் அப்ப பைத்தான் இஸ் a keyword to execute python program from command line வந்து எஸ்ஐ அவர்களே நீங்க C++ program ரன் பண்ணனும்னா அதுக்கு தேவை பைத்தான் கோடிங் நீங்க பைத்தான் கோடிங் ரன் பண்றதோ அந்த பைத்தான் கீவேர்ட் சரி
கீவேர்ட் டு எக்ஸிக்யூட் நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தைகள் தான் நான் பேசுன வார்த்தைகளை தவிர அங்க என்ன இருக்குன்றதான் முக்கியம். Python is a keyword to execute the Python program from command prompt. Command like a Python. Command prompt. Otherwise called a run terminal. Right, அடுத்தது file name.py. இங்கதான் abc.py சொல்றேன். Yeah, abc.py full path சொல்றேன். Name of the Python program to execute input mode. என்ன போட்டாங்க? Input போட்டாங்க. Otherwise output mode. Set. அதுக்கு minus I means input mode. Minus O means ரெண்டு ஒண்ணா தர முடியுமா? ஒண்ணு மைனஸ் ஐ தரணும், அதனால மைனஸ் ஓ தரணும். C++ file name without extension, CPP extension. Name of the C++ file to be compiled and execute. Final answer. நீங்க விளையாட்டுத்தனமாக நீங்க படிங்க, தேவை மக்கள் தான். ஆனா இது 3 மார்க் கொஸ்டின் கேட்க 3 மார்க் கொஸ்டின் இந்த டேபிள் ஷீட் போடுவோம். 3 மார்க் கொஸ்டின்ல how to run the Python C++ program through the Python அப்படி கேட்டா இந்த syntax ஃபுல்லா எழுதுங்க. syntax எழுதி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. how to run C++ program through the Python அப்படி கேட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் ஐ மீன் இந்த சின்டாக்ஸ் ஃபுல்லா எழுதி இந்த டேபிள் இது மாதிரி எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கா. சூப்பரா பைத்தான் abc.py. ஏமா இது வந்து பைத்தன் கொடுத்துருங்க, யாரும் சொல்ல முடியுமா? அதாவது சீக்வல் வந்து அப்புறம் நாங்க அப்படி போட்டு சொன்னீங்க. நீங்க சொன்னதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே, வேற வேற இருக்கு. அதுவே யாருக்காவது மைண்ட் கொஸ்டின் மார்க் வந்துதா? கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ல, அடுத்த டாபிக் போக. இப்போ ப்ளூ கலரா ப்ளூ கலர் கொடுத்துருக்க இல்லையா? அதுல ஏதோ pycpp.py தான் இருக்கு. பைத்தான் ப்ரோக்ராம் நேம் மட்டும் தான் இருக்கு. ஏன் அதனால இந்த வீடியோ இன்னைக்கு இல்ல, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஒண்ணு சார் உங்க வீடியோ 2 இருக்கு சார். உடனே ஆன்சர் பண்ணுமா? ஏன் கஷ்டப்பட்டீங்க காலையிலே? அங்க ஃபுல் பாத் வரும்னு சொன்ன, ஃபுல் ஃபைல் லொகேஷன் வரும்னு சொன்ன, நான் ஃபைலை மட்டும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இல்ல நோ, இந்த மாதிரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சார் எனக்கு புரியல தெரியல நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க. சொல்லாதீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா சி போல பிஒய்பி அப்படின்ற போட்டு சிஸ்டத்துல இருக்கு, அதுல போயிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க அந்த ஃபுல் பாத் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். PYPRG அப்படின்ற போல்டர் ஏற்கனவே அது போட்டு சேவ் பண்ணிருச்சு. அதுக்கு ஃபைல்ல பார்த்து பார்ப்போம். ஆல்ரெடி அந்த பேஜ் வந்து இல்ல சார் என்னுடைய போன் போல்டரை நான் சேர்த்து வச்சுதான் நீ ஃபுல் பாத் சொல்லுங்க. அதுல ஏபிசி எத்தனை பேர் இதை நீ சொன்ன கான்செப்ட் விஷயத்தை எத்தனை பேர் பண்ணிருக்கேன் சார்? நீங்க சொல்றது எனக்கு கிளியரா புரியுது சார். இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது.
For example, C colon P by PRG P by CPP dot P by எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே வெறும் ஃபைல் மட்டும் தான். இல்ல இந்த ஃபைல நான் எங்க வச்சிருக்கேன் C colon slash MR slash P by CPP dot P by அப்படின்னு வச்சிருக்கேன். அப்படி என்ன பண்ணணும்? இந்த ஃபுல் பாத்தே தான் P by PRG போட்டுக்குள்ள சேவ் பண்ணியிருந்தா ஃபைலே மட்டும் கொடுங்க. P by PRG போட்டுக்குள்ள நான் சேவ் பண்ணல, என்னுடைய ஓன் போட்டுக்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கேன்னா ஃபுல் பாத்து கொடுங்க, ஃபுல் அட்ரஸே கொடுங்க. சரி, ஓகே சார். அதேதான் இங்க இன்புட் கொடுத்தாங்க. நான் என்ன பண்றேன், அந்த ஃபைல் வந்து ரன் பண்றேன். இந்த ஃபைல இன்புட் கொடுத்தாங்க, நான் எந்த ஃபைல ரன் பண்ண போறேன்? அறிவிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அஸ்மிதா அவர்கள் தவறாக பிடித்துக் கொண்டு தவறான ஆன்சரை பண்ணுவோம். நான் ஓபன் பண்றது மெயின் எய்மே C++ தான் ரன் பண்றதுதான். என்ன மோடுக்காக நான் ஓபன் பண்றேன்? இன்புட்காக அந்த ஃபைலை நான் வந்து ரைட் ஆகுமா ரன் பண்றேன். அம்மா இவர் மூலமா இவரை நான் ரன் பண்றேன். இவர் வந்து சிபிபி ஐ மீன் பைத்தான் ப்ரோக்ராம். இவரை ரன் பண்றது இவருக்கு வேணும். சரி, இவரை ரன் பண்ணிட்டாரு. என்ன மெத்தடுக்காக அந்த ஃபைலை ரன் பண்றாரு? அவ்வளவுதான். யாரை ரன் பண்றாங்க? C++ ஃபைலை ரன் பண்றாங்க. அது பேர் பாலி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா ஒரே மாதிரி பேர் தான், அதனால கன்ஃபியூஷன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அண்ட் பிரஸ் என்டர் கீ இத டைப் பண்ணி முடிச்சிட்டு CR என்ற பிரஸ் பண்ணனும். எதை பிரஸ் பண்ணுமா? CR. அப்ப CR எழுதுனா என்டர் கீ பிரஸ் பண்ணனும். if the complete compilation is successful, கோடிங்ல எந்த எரரும் இல்லனா you will get the desired output. நீ எதிர்பார்த்த விடை அல்லது நீ எதிர்பார்த்த ரிசல்ட் வரக்கு கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். Right. Otherwise, suppose error in GTP, you are having error in your program, the error will be displayed. What email space put out tablet use பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குமா? Right. Note this point. Note என்ன சொல்றாங்க? in the execution command, that execution command இப்ப நம்ம மேல பார்த்தல இது python py dot py -i அப்பா அப்ப உடனே அதெல்லாம் சொல்றா the execution command the input file doesn't requires its extension. the last part சொல்றான், எந்த ஃபைல் நீ ரன் பண்ண போறியா அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுக்காதப்பா அப்படின்றா. குத்தினா அது ரன் ஆகாதுப்பா, எரர் வரும்பா, என்ன கமெண்ட் தான். சொல்ற பாயிண்ட் புரியுதா? பாருப்பா, இந்த கமெண்ட் பாத்தியா? இதுல இங்க டாட் எக்ஸ்டென்ஷன் பாரு, CPP பாரு, அதான் இவங்க சொல்றான். இந்த எக்ஸிகியூஷன் கமாண்ட்ன்றது இதுதான் ஃபுல்லாவே. எக்ஸிகியூஷன் கமாண்ட் the input file. எது இன்புட் ஃபைல்? இதுதான் இன்புட் ஃபைல். இன்புட்டா அவுட்புட்டான்றதுக்கு ரைட் சைடுல இருக்கிறதா இன்புட் ஃபைலோ இல்ல அவுட்புட் ஃபைலோ சொல்லுவோம். இன்புட் ஃபைல் doesn't requires its extension. தேவையில்லை. For example, it is enough to mention just the name. எதை மட்டும் கொடுத்தா போதும்? ஆமா, நேம் அண்ட் பாலி அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். instead of pali.cpp அது பதிலா இது மாதிரி கொடுத்து வெறும் எப்படி கொடுத்தலாம்? வெறும் எக்ஸ்டென்ஷன் இல்லாம அது பேர் மட்டும். இப்ப மதுமதார் பேர் கொடுத்துட்டுமே என்ன கொடுத்து சொல்லுங்க.
ரைட் நம்ம கவனிங்க இந்த ரெட் கலர் ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 1 மார்க் क्वेश्चनனால இத நான் கிளியரா ரெட் கலர்ல கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டட் क्वेश्चन 1 மார்க். The clear the screen in command window use CLS command. ஏற்கனவே நேருக்கு ஒரு 1 மார்க் क्वेश्चन சொல்ற AR comments நேருக்கு ஒரு சொல்ற அஜிந்தப்பா AR comments directly comments ஓடுச்சு. நேத்து என்ன சொன்னேன் C அப்ப which of the MS-DOS commands can be used to create a directory சொன்னா C. create directory என்ன சொல்றா நீ என்ன சொல்றோம் clear the screen சார் அவுட் நிறைய தெரியுது அப்படியே blank ஆ போயிடுங்க முன்னாடி என்ன பண்ணலாம் சிம்பிளா CLS போட்டு அட்ராக்ஷனா கிளியர் நம்ம டெஸ்ட் எடுத்து கிளீன் பண்ணலாம் இப்போ இங்க எரர்ஸ் எடுத்து கிளீன் பண்ணலாம் அது மாதிரி எழுதுங்க ரெக்கார்ட் இருக்கு நோட் பண்ணியா எல்லாம் உத்தரவு தான் அப்ப நாளைக்கு லிஸ்ட் வராது அதான் எல்லாம் புக்ல இருக்க எதுக்கு காலையில இது போட்டா விட்டுட்டு உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சு வேண்டாம். Now let us see the screen by Shiva அவர்களே. Now let us see the execution through our example pycpp.py and .cp. These two programs are stored in the folder. இதெல்லாம் படிச்சுட்டோம்னா ஏன் ஃபைண்டிங் பண்ணிருக்கேன்னா இந்த போல்டர்ல இந்த அட்ரஸ்ல அவன் ஸ்டோர் பண்ணிருக்கான். இந்த அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணினா நீங்க வெறும் அந்த ஃபைல் நேம் மட்டும் பார்க்கலாம். இல்ல இந்த C கோலன் MR இருக்குன்னா அந்த MR சொல்லணும் C கோலன் ஸ்லாஷ் MR ஸ்லாஷ் அப்புறம் abc.py அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்ல எப்படி கொடுக்கணும் இந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க. அபிநயா சொல்ல பாருங்க எல்லாரும் அமைதியா கேட்கணும். ஏன்னா அபிநயா அமைதியா இருந்தாதான் ஆன்சர் சொல்லுவாங்க எல்லாம் பிடிக்காது. ஒரு மேல கமெண்ட் இருக்கலாமா அந்த இடத்துல எப்படி கொடுக்கணும் அட்ரஸ் சப்போஸ் உங்களுடைய போன்ல வச்சிருக்கீங்க அபிநயா முதல்ல என்னுடைய கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எப்படி ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சோம் கொஸ்டினே புரியல ஆன்சர் பண்ணுறோம். மைனஸ் ஐ இருக்கா அது பக்கத்துல பேன் இருக்கா அது வந்து டிஒய்பிஆர் இல்ல உங்களுடைய போன்ல உங்களுடைய ஓன் போன்ல அதை எப்படிப்பா அதை எப்படி அததான் சொல்ல எப்படி கொடுப்பாங்க டைப் பண்ணும்போது எப்படி டைப் பண்ணுவாங்க அதை அப்படியே சொல்லுங்க. சரி கொடுத்தீங்களா எத்தனை பேருக்கு நான் கேட்ட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார் இல்ல சார் சத்தியமே எனக்கு புரியல சார் சார் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சொல்லுவாங்க இது வந்து
இப்ப இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்மா. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர் போல்டருக்குள்ள இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப நான் ரன் பண்ண போறேன் நந்தினி. இப்பயா சும்மா பாருங்க என்னதான் எழுதுறதுன்னு கொஞ்சம் பாருங்களாம்மா. இங்க போய் இப்படி டைப் பண்ணுவா. டைப் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பாருச்சு, கொட்டேஷன்ல நல்லா கவனிக்கும். சிங்கிள் கொட்டேஷன்ல டபுள் கொட்டேஷன்ல C:// MR/ அப்புறம் ABC.py கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் -i அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க. நான் ஓனு கூட போடுவேன், -1 கூட போடுவேன். அதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மறுபடியும் டைப் பண்ணுங்க C:/MR/XYZ. அவ்வளவுதான். என்டர். இதுவரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க. இதுவரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதை கட் பண்ணி எடுத்துங்க. அவ்வளவுதான். போட்டுக்குள்ள இருக்கா? ஏன் ரைட்மா, இது கிளியரா இருக்குமா? புரியுதுங்களா? அம்மா உங்க போர்டுல எழுதுமா, நீங்க உங்க போர்டுல எழுதுமா. நான் சாம்பிளுக்காக எழுதுனேன். சில பேர் என்ன நல்லா கவனிக்க, நந்திதா இது பாக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டு சீக்கிரம் எழுதி போட் போட்டுருக்கோம். ஏய் ஏன்டா போட் போட்டு வச்ச? அதான் நானும் இது பெரிய ஐயா அப்படின்னு. ரைட், அடுத்தது போ. Right, after that, if the program are not located, if the programs are located the same folder, then complete path must be specified for files during execution. நீ டைப் பண்ணியே ஆகும். என்ன பண்ணணும்? டைப் பண்ணியே ஆகும். The output display below. கரெக்டா நீ கொடுத்துட்ட, நான் கரெக்டா ஃபைல் லொகேஷன் கொடுத்துருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம்ல அவுட்புட்டே இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் சூப்பரா தெரியும். தெரியும் பாருங்க. The output, because the
Enter a positive number 2, 3, 4. The reverse of the number is 4, 3, 2. The number is not valued. Okay? இதுக்கான கோடிங் எங்க இருக்குப்பா? டவுட் வருதுல, இதுக்கான கோடிங் எங்க இருக்கு? நோட் பண்ணி இந்த என்ன லாங்குவேஜ்ல டைப் பண்ணி right after the Python program to import C++ program. So what do you have? மஜா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆன்லைன் போறாங்க. ஃபர்ஸ்ட் போட்டா பண்ணுங்க. அது ஆல்ரெடி அடிச்சிருக்கோம். அப்ப ஆனா ஸ்டார்ட் பண்ணு. மார்க்ஸ் யார்? மார்க்ஸ் நான் கண்டினியூ போறேன். GDP balance. Python contains many modules. சொல்றேன் அடுத்தது அவங்க 15th சாப்டர் சொல்லிருக்காங்க. அந்த 14th சாப்டர் இருக்கும். அதனால யாருக்கெல்லாம் கிளாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க தயவுசெய்து படிச்சுட்டு உட்கார்ந்து காட்டாங்க. அப்ப அமைதியா இயற்கையான காட்சி வேணுமா அது செயற்கையான காட்சி வேணுமா நீங்க Python contains many modules. Modules don't also go. Import CSV போட்டேன். அப்புறம் வந்து import SQLite 3 நோட் பண்ணுவேன். அதனால இதுல அப்புறம் வந்து நம்ம ஆபரேட்டர் import ஆபரேட்டர் அதனால இது பண்ணுவோம். அது மாதிரி ரெண்டு ஃபைலை என்னால கிரியேட் பண்ண முடியுமா? ஆல்சோ பண்றேன். அதே மாதிரி import இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வியாசா அப்படின்னு ஒரு சார் வியாசா ஒரு மாடியூல் இல்ல டீடிங் ஒரு மாடியூல் தனுஷ்கான ஒரு மாடியூல் இல்ல தகன்கான ஒரு மாடியூல் இதெல்லாம் நானே கிரியேட் பண்ண முடியுமா? பைத்தான் அலோவ் பைத்தான் அதுக்கு அலோவ் பண்ணுங்க. மூணு மாடியூல் நீங்களே கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள நிறைய ப்ரெடிக்ட் ப்ராசஸ் வச்சுக்கலாம். அதான் கான்செப்ட் இந்த டாபிக். For a problem, Python allows programmers to have flexibility in using different models as per their convenience. உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம். நிறைய you can consist of vast of models. ஏகப்பட்ட லைப்ரரி ஃபைல்ஸ் எப்படி தெரியும் அது இருக்கிறது லட்சக்கணக்கில் இருக்கும். அது வேணும் சார் நானே ஃபியூச்சர் டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம் சார். The Python program what we have written contains a few new commands which can be have not come across the basic Python program. Basic Python program எழுதல இதுல டைம் நிறைய இருக்குது. சும்மா உடனே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ப்ரீடி ஃபைல்ல ஸ்லோ பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்புட் கொடுப்போம். ஜஸ்ட் கால் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு மாடியூல் சர்க்கிள் வித் ஃபங்க்ஷன் அது நீங்க கிரியேட் பண்ணலாம். ரைட் since the program is an integration ஒண்ணா இன்னொரு integration அது சேர்ப்போம். that is called integration of two different languages. இப்போ நம்ம எதை கனெக்ட் பண்ணி பார்த்து பேசிட்டு இருக்கோம். எதை கனெக்ட் பண்ணி பைத்தான்லயும் அடுத்தது எதை கனெக்ட் பண்ண போறோம். பைத்தான்லயும் EBMS I mean MySQL கனெக்ட் பண்ணோம். ஓகே இதுக்கு முன்னாடி என்ன கனெக்ட் பண்ணோம். Python CSV கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கனெக்ட் பண்ணுவோம். எப்படி எதை கனெக்ட் பண்ணோம். Python வித் CSV எதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். Python வித் C++ எதை கனெக்ட் பண்ணுவோம். Python வித் MySQL அந்த டீடைல்ஸ் articles. Okay
இல்ல சார் கொஞ்சமா கஷ்ட முடியாம since our program integration of two different languages, we have import the modules. Sir, நீங்க என்ன வேணா கனெக்ட் பண்ணுங்க சார். புரியுதா சார்? நீங்க என்ன வேணா கனெக்ட் பண்ணுங்க. ஆனா மூணு பேர் இந்த டாபிக்ல வரலாம். சீக்வல் பத்தியும் பைத்தானையும் கனெக்ட் பண்ண மூணு முக்கியமான ஆகலாம். மூர்த்திகள் இருக்காங்க. அந்த முதல் மூர்த்தி யாரானா ஜெகன்மூர்த்தி. அவ யாரானா ஓஎஸ். ஓஎஸ். ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? மூர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ஆள் யாரு? ஓஎஸ். வெரி குட். ரெண்டாவது எஸ்ஒஎஸ் சிஸ்டம் அப்படினா ஃபர்ஸ்ட் இது ஆபரேட்டிங் சிஸ்டம், செகண்ட் இது சிஸ்டம். சிம்பிள் ரிலேட்டட் எஸ்ஒஎஸ் மாடியூல்ஸ். OS மாடியூல், SOS மாடியூல், அப்புறம் கெட் அவுட் மாடியூல். கெட் அவுட் இல்ல, கெட் அவுட். உங்களுக்கு கால கெட் அவுட் டவுன் பண்ணுங்க. கெட் அவுட், கெட் அவுட் ஆப்னா ஆப்ஷன். OS ஆமா. What are the modules can be connected Python to C++ data? மூணு மாடியூல்ஸ் தேவைப்படுது. இந்த மூணு மாடியூல்ஸ் கட்டாயம் இந்த ப்ரோக்ராம்ல பயன்படுத்தா மட்டும்தான் இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் Python நீங்க C++ ப்ரோக்ராம நாம பேப்பர்ல ரன் பண்ணி பார்க்க முடியும். வந்து ஈஸியா வந்து GTP ஆகுது. சொன்னேன் நான் கிளாஸுக்கு வர சொன்னேன் கேட்டேன். ஆப்ஷன் ஆப்ஷன் OPTION ஆப்ஷன். SY is the system சொன்னேன். 6 letters are first 3 letters. ரைட் டவுன் SS. இப்போ சார் அதெல்லாம் இருக்கா மாடியூல் என்ன அம்மா இது வந்து கவனிங்க. வாட் இஸ் மாடியூல்? 2 மார்க் क्वेश्चन. how to creating new modules in Python? 3 mark question. பப்ளிக்ல வரும் இங்க வராது. பப்ளிக்ல வரும் ரெடிடேட் क्वेश्चन. வாட் இஸ் மாடியூல்? பாப்பா ஆன்சர் ஒரு क्वेश्चन மட்டும் தெரியும். modular programming is a software design technique to split our code into separate parts. அடேங்கப்பா ஒரு பெரிய கேக் பீஸ் கேக் இருக்குன்னா ரெண்டு கேக் இருக்குன்னா ஒரு கேக் இருக்குன்னா black forest white forest ஐஸ் கேக்கா என்ன பாருங்க black கரெக்ட் ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரி தான் நம்ம black கரெக்ட் சொல்றாங்க. அதெல்லாம் ப்ளூபெர்ரி வர black கரெக்ட் மாதிரியா வயலட் இந்த பர்பிள் கலர் கலர் மாதிரி இருக்குமா? ப்ளூபெர்ரி ஃபுல்லா ப்ளூவாவே இருக்குமா? சாப்பிட்டா நாக்குல ப்ளூ ஆகுமா? இந்த நாகப்பழம் சாப்பிட்டு வச்சுருவாங்க. நாக்கு பிங்கா கப்போம். அதனால என்ன பாதிப்பு பேச மாட்டான். அவனுக்கு நாக்கு ஒரு சிங்கரம் நாகப்பழம் சாப்பிடும். ஆனா நீங்க சாப்பிடுறது எல்லாமே ஹைபிரிட். அதுதான் ஒரிஜினல். Hey, Johnny, அந்த பெரிய இந்த கைவால ஒரிஜினல் கேட்கிறா நம்ம அப்படியே எடுத்து வாங்கிக்க முடியும். எப்படி கொடுத்தாங்க பர்த்டே பார்ட்டி பிரியாணி கிடைக்காது கேக் பீஸ் கிடைக்கும் அவன் எதிர்பார்ப்பான். நம்ம கிடைக்காது நம்ம பக்கத்து சுத்தி போயிடலாம். அதனால பண்ண முடியாங்க சாப்பாடு கொடுத்தது எப்படி அதான் போயிடும். அதனால சாப்பிட்டு வந்து இறங்க
These parts are called modules. எப்படி ஒரு பெரிய கேக் பீஸ் நாம செவரல் பீசஸா கட் பண்ணுவோம். கேக் பெரிய கேக் இருந்துச்சு. அது பீஸ் பீஸா கட் பண்ணா ஸ்லைஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். அந்த எவ்ரி ஸ்லைஸ் as a module. அப்போ ஒரு பெரிய பிக் ப்ராப்ளத்தை நம்ம சின்ன சின்ன பார்ட்டா டிவைட் பண்ணுவோம். அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் மாடியூல் சொல்றோம். ஃபங்க்ஷன் தான் சொல்றோம். மாடியூல் பேர். The focus நாம இந்த மாதிரி ஏன் நாம வந்து ஒரு ரெடிக்ளோஸ் கேக்கையோ அல்லது ஒரு கேக்கையோ சிக்ஸ் கட் பண்ணணும் இல்ல காரணம் மார்னிங் Take this one. The focus for this separation. Now, here these pieces are should have modules with no or just few dependent upon the other modules. Separation should have modules with no or just few dependencies. ஒரு ஃபங்க்ஷன் ரிசல்ட்டை இன்னொரு ஃபங்க்ஷன் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட தொடர்புடையதாக இருக்கு. அதுல டிபெண்டன்ஸ்னா என்ன? அதை பொறுத்து இருக்கும். ஒன்று மட்டுமே தொடர்புடையதாக இருக்கு. Upon the other modules example. A plus B. So for example, நான் இந்த மாதிரி எழுதுறேன். இப்போ கிளாஸ் கவனிக்காதவங்க இன்ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாண்ட் பண்ணி நிக்க வச்சு எழுத சொல்ல போறேன். எழுதுற எக்ஸ்பிரஷன்ல 25 times 25 times. இப்படி கொடுத்துருங்கப்பா எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருங்க. இது ஒருத்தரே சால்வ் பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை நம்ம பார்ட் பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு பார்ட், ஓகேவா? இது ஒரு பார்ட். இப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். அவ்வளவுதான். இப்போ 3 பார்ட்டை பிரிச்சு 3 பேர்கிட்ட கொடுக்கல. என்னுடைய ஒர்க்கு ரெண்டே ஒர்க்கு தான். ஒன்னு மல்டிப்ளை பண்றது, இன்னொரு டிவைட் பண்றது. கரெக்டா? அப்ப 3 பேர். இப்ப ஏன்ற ஒருத்தர்கிட்ட நான் இதை கொடுத்துறேன், பின்ற ஒருத்தர்கிட்ட இதை கொடுத்துறேன், சின்ற ஒருத்தர்கிட்ட இதை கொடுத்துறேன். ஏக்கு வந்து வேல்யூ 3 சொல்றேன், பிக்கு வேல்யூ வந்து 4, சியோட வேல்யூ வந்து 6. டின்னு ஒண்ணுக்கா, டியோட வேல்யூ வந்து என்ன கொடுக்கலாம் 3. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்ற ஒரு பர்சன் என்ன பண்ணுவாங்க? சங்கமித்ரா ஸ்டாண்ட் அண்ட் டிசைன். ஏன்றவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இப்போ என்டையர் ப்ராப்ளம் தான். அதை நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்பிளிட் பண்ணிட்டேன், பார்ட்டா பிரிச்சுட்டேன், 3 பார்ட்டா பிரிச்சுட்டேன். இதை ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன். இது பேர் தான் மாடியூல். ஒண்ணு என்னது? மாடியூல். இதைத்தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்றோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? அப்போ ஏன்ற ஒரு இருக்கிறது ஒரு மாடியூல்,
பீன்றவங்க கிட்ட இருக்குது மற்ற அனதர் மாடியூல், இது மாதிரி சீன்ற இருக்கிறவங்க ஒரு மாடியூல் 3 பேருக்கு கொடுத்தேன். ரைட். ஏன்றவங்க என்ன பண்ணுவாங்க, a plus b ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அவங்க ரிசல்ட்டை வச்சுட்டு இருப்பாங்க. சரி, அப்ப a plus b ஆட் பண்ணா 6 வந்துருதா? 2 plus 4 a ஓட வேல்யூ 2 மா, b ஓட வேல்யூ 4, 6 ஆயிடுச்சா? ரைட். அப்ப ஏன்றவங்கள்ட்ட என்ன ரிசல்ட் இருக்கு? 6. சரி, இப்போ இங்க வரும் c minus d. அப்ப c minus d னா 6 minus d. அப்போ bன்றவங்க என்ன கால்குலேஷன் போட்டுப்பாங்க? அப்ப b equal to 3. ஓகேவா? ரைட். இப்போ 2 into 4 அப்படின்னு ஒரு c கிட்ட கொடுக்குறேன். நம்ம c ன்ற பர்சன் கிட்ட, அவங்க கிட்ட என்ன ரிசல்ட் இருக்கும்? 6 இருக்கு. அப்படியே அப்ப c சாரி 8 ன்ற ரிசல்ட். அப்போ abc மூணு பேருக்கு ரிசல்ட் இருக்கா? ரைட். இந்த 3 பேருடைய ரிசல்ட் ஒன்னோட ஒண்ண கனெக்ட் பண்ணாதான் எனக்கு கிடைக்கும் அவர் ஃபைனல் அவுட். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுவேன், a கூப்பிட்டு ரிசல்ட் கொடுப்பா, கொடுத்தாரு. b கூப்பிட்டு நீ உன்னோட ரிசல்ட் கொடுப்பா, கொடுத்தாரு. இது ரெண்டத்தையும் நான் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இதுல இருந்து ஒரு ரிசல்ட் வரும். என்னன்னு வரும்? 18. சரி, அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், c கூப்பிடுவேன். c உங்களுடைய ரிசல்ட் கொடுங்க, அதை டிவைட் பண்ணிடும். அப்போ 18 டிவைடட் பை 8. அப்ப ஆன்சர் என்ன? 2. அதாவது 2 தான். 2.22 வா? கரெக்ட்டா? 2.4 ஆ? 2.5 ஆ? இது ஆன்சர். இதுதான் அந்த ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ். செப்பரேஷன் பண்றதுக்காகவே தான் ரொம்ப ஈஸியா சொல்யூஷன் பண்ணிடலாம். இப்போ நான் ஒருத்தனே உட்கார்ந்து எல்லா சப்ஜெக்ட்ஸோட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மூணு பேர் பிரச்சனை ஏதாவது ஒண்ணா செஞ்சுட்டா குயிக்கா இருந்துச்சு. ஈச் ஒன் இஸ் கால்ட் அஸ் எ மாடல். இந்த மாதிரி மாடல் நாமளே ஜெனரேட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆமா போர்ட் மாஸ் சொல்ல b = தான் ஃபர்ஸ்ட் வரும். b டிவைடட் பை மேக்ஸ் போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி உசாவா அமெண்ட் சொல்லியாச்சு. போர்ட் மாஸ் ரூல் only for general maths ma, bracket of division, multiplication, addition, subtraction. அதனால அதுக்கு அது பத்தி worry பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறம் டிவிஷன் தான் வருது. பட் இங்க அப்படி கிடையாது. டிவிஷனும் ஒரு எக்ஸ்பிரஷன்ல டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் வரும். நம்ம கரெக்ட். ஓகேவா? b into c தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ஆட் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் அப்புறம் என்ன? போர்ட் மாஸ் ரூல் அக்செப்ட் பண்ணாதீங்க. டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் b into c வரும். அதுக்கப்புறம் d/2 இந்த ரெண்டு ரிசல்ட் எடுத்து அடுத்தது அடிஷன் எங்க பாத்துக்கோங்க. அங்க a வேல்யூ ஆட் பண்ணனும். ஃபைனலா என்ன பண்ணோம்? மல்டிப்ளிகேஷன். சரி சார் ஃபர்ஸ்ட் இதுமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் செகண்ட், இதுக்கு வர ரிசல்ட் சேர்த்து தேர்ட். இது செகண்ட், இது வரைக்கும் செகண்ட். இதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்த்து தேர்ட். ஏன்னா ரெண்டு மல்டிப்ளிகேஷன் முடிச்சுதான் டிவிஷன், அப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் மைனஸ், சப்ட்ராக்ஷன். So, we will have next class. Right?